தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ் வீட்டிற்கு அமித்ஷா மற்றும் அண்ணாமலை சென்று விட்டார்கள். இன்று இரவு இபிஎஸ் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விருந்தளிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இபிஎஸ் வீட்டில் அமித்ஷா மற்றும் அண்ணாமலை சென்றிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். தற்பொழுது இபிஎஸ் வீட்டிற்கு அண்ணாமலை மற்றும் அமித்ஷா அவர்கள் சென்று விட்டார்கள். வேறு யார் முக்கிய நிர்வாகிகள் அங்கு பங்கேற்கிறார்கள்? இந்த இரவு விருந்தில் ஏதேனும் முக்கிய நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் அதிமுக பாஜக இடையேயான இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் உறுதியாக, அதாவது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இந்த கூட்டணி உறுதியான பிறகு முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர்கள் விட பாஜக தரப்பிலிருந்து பாஜகவின் மாநில தலைவராக தற்பொழுது வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் மாநில தலைவராக அடுத்த கட்டமாக போட்டிக்கு வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அது மட்டுமின்றி மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட நால்வரும் மற்றும் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் வீட்டில் அந்த போர்டிகோ பகுதியில் ஒரு இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக இடையே ஏற்கனவே கூட்டணி செயல்பாடுகள் இருந்து அடுத்த கட்டமாக அந்த கூட்டணியில் முறிவு ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணமாக அண்ணாமலையின் பேச்சுதான் காரணமாக இருந்தது என்று அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று இபிஎஸ் தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனால் அதனை செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா மறுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதல் முறையாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடன் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அது மட்டுமின்றி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து எஸ்.பி. வேலுமணி, துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் இங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக மற்றும் அதிமுக ஒன்றிணைந்து எந்த வகைகளில் எல்லாம் எதிர்கொள்ளலாம், திமுகவின் பிரச்சனைகள் குறித்து எப்படியெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லலாம், திமுக தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வது மட்டுமின்றி அதிமுக பாஜகவின் சிறப்பம்சங்கள் குறித்தும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அவர்கள் காலகட்டத்தில் மக்களிடம் கொண்டு சென்று செயல்படுத்துவதாகவும் திமுகவின் ஊழல், சட்டம் ஒழுங்கு, டாஸ்மாக் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை குறித்தும் மக்களிடம் கொண்டு செல்ல இருப்பதாக ஏற்கனவே அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.